Hi, this is Prabanjan over here. So, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா லைட்டே இல்லாம எப்படி போட்டோ ஷூட் எடுக்கிறது. ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு லைட் இல்லாத லொகேஷன்ல எப்படி நம்ம போட்டோஸ் எடுக்கிறது. கரண்ட்லி வந்து நம்ம ரீசென்ட்லி வந்து நவராத்திரி பூஜை ஆரோவில்ல நடந்தது. இடத்துக்கு நம்ம போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த இடத்துல எப்படி போட்டோ ஷூட்ஸ் நடந்தது, அந்த இடத்துல வந்து வெறும் சீலிங் லைட்ஸ் மட்டும் தான் இருந்தது, டாப் லைட்ஸ் மட்டும் தான் இருந்தது, வேற எதுவுமே லைட் சோர்ஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துல எப்படி நம்ம போட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் கேமரா செட்டிங்ஸ். ஸோ கேமரா செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஓ பம்ப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் யூஸ் பண்ணும்போது வந்து 50mm ப்ரைம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், 100mm ப்ரைம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்லலாம் வந்து என்னால் அப்பச்சர் வந்து அதிகம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ 50mm யூஸ் பண்ணும்போது ஹெட்லைட் போயிடுச்சு. இப்போதான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் அதுக்குள்ள ஹெட்லைட் போயிடுச்சு. ஓகே, ஸோ 50mm யூஸ் பண்ணும்போது மினிமம் 1.4 அப்படின்ற மாதிரி தான் என்னால் அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் மாற்றி சொல்லணும். ஸோ மேக்ஸிமம் 1.4 அப்பச்சர் தான் வந்து என்னால் போக முடியுது. ஸோ அதனால 1.4 வச்சு எடுத்தாச்சு. இதே 100mm போகும்போது எனக்கு மேக்ஸிமம் வந்து 2 அப்பச்சர் தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி 2ல வச்சு தான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஸ்டில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா லைக் எல்லாமே வந்து கொஞ்சம் ஷாலோ டெப்த் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷட்டர் ஸ்பீட் வந்து 200. ஏன்னா எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே மூவிங் ஆப்ஜெக்ட். ஸோ 200 ஆர் மோர் 250. ஸோ அதில் தான் ஷட்டர் ஸ்பீட் இருக்கும். ஸோ அப்பச்சர் வந்து 1.4 ஆர் வந்து நான் 100 யூஸ் பண்ணும்போது 2. ஸோ மினிமம் லைக் எந்த அளவுக்கு அப்பச்சர் உங்களால் ஓப்பன் பண்ண முடியுமோ அந்த அப்பச்சரில் எடுத்துக்கலாம். ஸோ ஐஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி பம்ப் பண்ணி தான் ஆகும். யூஸ்வலி நம்ம அப்பச்சர் ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணும்போது வந்து என்ன இஷ்யூஸ் வரும்னா கிரெயின்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஐஎஸ்ஓ அதிகமாக கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் குட் ஃபோட்டோஸ்க்காக நம்ம போகல. ஸோ இட்ஸ் ஃபார் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி எம்பத்தைஸ் பண்ணணும்னா கிரெயின்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். லைக் கிரெயின்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லாமல் கிரெயின்ஸ் இருந்தால் அது ஒரு இஷ்யூ கிடையாது. அதுதான் வந்து மெயின் பாயிண்ட். ஸோ ஒரு ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டோரியை டெல் பண்ணுதா, கரெக்டாக அந்த ஸ்டோரியை வந்து கன்வே பண்ணுதா ஆடியன்ஸை அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து கிரெயின்ஸ் அதிகமாக இருக்கு போகுது அப்படின்ற விஷயங்கள் இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த கிரெயின்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக நம்மளுக்கு கிரெயின்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் ஆனால் ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால மோர் தென் 200 ஷட்டர் ஸ்பீட். அப்பச்சர் எந்த அளவுக்கு வைடா ஓப்பன் பண்ணுமோ அந்த அளவுக்கு வைடா ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஐஎஸ்ஓ கிராங்க் பண்றதுல தப்பு இல்லை. நான் வந்து 1200 2500 3000 வரைக்குமே அப்பச்சர் சேஞ்ச் பண்ணி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் செட்டிங்ஸ் வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கம்போசிஷன் பண்றது. மெயின்லி வந்து ஒரு இமேஜோட ஸ்டோரி வந்து ஒரு இடத்துல நம்ம கொடுக்குறோம்னா அதோட கம்போசிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த போட்டோஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் நிறைய வந்து ஃபார்கிரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸும் பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸும் யூஸ் பண்ணி கம்போஸ் பண்ணிருக்கேன். ஸோ வந்து சென்டர்ல ஒரு பர்சன் நிற்கிறாங்கன்னா ஸோ அந்த எமோஷன்ஸை நான் கேப்சர் பண்ணும்போது ஃபார்கிரவுண்ட்ல ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் வச்சுட்டும் பேக்ரவுண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இந்த வீடியோஸ்லயே நீங்க பார்க்கும்போது என்ன அந்த இடத்துல வந்து என்ட்ரன்ஸ்ல போகும்போதே வந்து கொஞ்சம் லேம்ப்ஸ்லாம் கொஞ்சம் ஏற்றி வச்சிருந்தாங்க. ஸோ சுத்தி இருட்டா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல நம்ம சேஞ்ச் ஆகும்போது மட்டும் அந்த என்ட்ரன்ஸோட லேம்ப்ஸ்லாம் தெரியும். ஸோ அதை வந்து லைட்டா புக்கே மாதிரி யூஸ் பண்ணி சின்னதா ஒரு எம்பதைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம வந்து எப்பயுமே ஷூட் எடுக்கும்போது ஆன் லொகேஷனை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து வீடியோல என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஆடியோ ரெக்கார்ட் போயிட்டே இருக்கும்போது மைக்ல வந்து சார்ஜ் கம்மியாயிட்டு ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ வந்து வீடியோ மட்டும் தான் இருக்கு, ஆடியோ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால வந்து திருப்பி இது ரெக்கார்ட் செக்ஷன் வேற மாதிரி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. லைக்வைஸ் வந்து நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா கேப்சரிங் த மொமெண்ட். ஸோ ஒரு சிலவங்க இல்லை என்ன ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்றீங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு சிலவங்க ஆட்டோமேட்டிக்காக கேமரா பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணுவாங்க, இல்லை போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, லொக்கேஷன் போகிறீங்க, நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ, யாரை எப்படி ஷூட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நிற்கிறேன் அப்படின்னும் போது ஒரு சில ஐடியாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் டேரக்ட்லி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஷூட் பண்ணும்போது லோ லைட்டுன்றதுனால பிரச்சனையே இல்லை. ஸோ வந்து நீங்கள் லைட் சோர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கும்போது ஃபுட்டேஜஸோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரை பண்ணலாம். இல்லை ஃப்ரேமிங்ஸ் வந்து நீங்கள் ரூல் ஆஃப் தேர்ட் இல்லைனா மற்ற என்ன கோல்டன் ரேஷியோ இது மற்றது எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நின்று உங்கள் ஃப்ரேமுக்குள்ளே ஆள் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கூட எடுக்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல். அது இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் until then this is Prabanjan signing up. Bye. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு.
இந்த வீடியோவாவது ரெக்கார்ட் செக்ஷன் ரெக்கார்ட் போயிருக்கா மைக்கு?